Hello everyone, I am Gopu. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸலோட ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலுக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கலீங்கன்னா அதெல்லாம் பார்த்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் புக்லேருந்து இன்னொரு ஒர்க் புக்கு எப்படி ஷிஃப்ட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CTRL+F6 ஆர் CTRL+Tab நீங்கள் கொடுக்கலாம். இப்போ நான் CTRL+Tab கொடுத்தேனே பாருங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் புக்கு வந்து மாறிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்க ஒர்க் புக்கு தான் மாறிட்டு இருக்கேன். மறுபடியும் CTRL+Tab கொடுத்தா மறுபடியும் இன்னொரு ஒர்க் புக்கு மாறும். இதே நீங்கள் வந்து CTRL+F6 கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த சேம் ஆப்ஷன் தான் வந்து இதுலேயும் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஷீட்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டுக்கு எப்படி வந்து ஷிஃப்ட் ஆகுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா CTRL+PAGE up and page down. ஸோ இப்போ நான் CTRL+PAGE down கொடுக்குறேன். கொடுத்தோன்னே பாருங்கள் எனக்கு நெக்ஸ்ட் ஷீட்டுக்கு ஃபார்வர்ட் மோஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CTRL+PAGE up கொடுக்குறேன். ஸோ இது CTRL+PAGE up கொடுத்தனே பாருங்கள் ரிவர்ஸ் ஆக்ஷனில் ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு வந்து நம்ம மூவ் ஆகிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஃபார்மட் செல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நம்பரை எப்படி நம்ம கமா ஃபார்மேட்டுக்கு மாற்றுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CTRL+SHIFT+! மார்க் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரோல் நம்பர் 1ல் 101 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி CTRL+SHIFT! மார்க் கொடுக்குறேன். மார்க் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா கமா ஆட்டோமேட்டிக்காகவே ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரன்சி ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஸோ அதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CTRL+SHIFT+! கொடுங்க. CTRL+SHIFT$ கொடுத்தீங்கன்னா எந்த செல்லில் டைப் பண்ணியிருக்க நம்பர் இருக்கோ அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா கரன்சி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா டேட் ஃபார்மேட் வந்து மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ CTRL+SHIFT+! கொடுங்க. ஹேஷ் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கிற ஒரு செல் வந்து டேட் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் ஃபார்மேட். ஸோ இந்த பர்சன்டேஜ் ஃபார்மேட்டுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா CTRL+SHIFT+! கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கக்கூடிய செல் வந்து பர்சன்டேஜ் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் ஃபார்மேட்டுக்கு வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா CTRL+SHIFT+! சிம்பிள் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் எந்த செல்லை செலக்ட் பண்ணிங்களோ அது வந்து சயின்டிஃபிக் ஃபார்மேட்டுக்கு மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட். ஸோ மறுபடியும் செல்லை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து CTRL+SHIFT+! கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது டைம் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ரோ அண்ட் காலத்தை வந்து நம்ம ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு செல்லை செலக்ட் பண்ணணும். நீங்கள் செலக்ட் பண்ண செல் இருக்கக்கூடிய அந்த காலத்தை வந்து நீங்கள் ஹைட் பண்ணோன்னா CTRL+0 கொடுத்தீங்கன்னா அந்த காலம் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு ரோவை ஹைட் பண்ணோன்னா மறுபடியும் வந்து ஒரு செல்லை செலக்ட் பண்ணுங்கள். அந்த ரோவை ஹைட் பண்ணோன்னா CTRL+9 கொடுத்தீங்கன்னா அந்த செல்லில் இருக்கக்கூடிய ரோ வந்து ஹைட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம நிறைய ஷார்ட்கட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட்டில் போடுங்க, அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறோம். பை கைஸ்.